வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ preliminary எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சது. இதை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ரைட்டிங் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க, கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமினேஷன் ஆன்சர் ரைட்டிங்கான கைடன்ஸ் டியூட்டோரியல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். சரி, மறுபடியும் இப்போ நிறைய மாணவர்கள் கேட்கறதுனால ஃப்ரெஷ்ஷாக எலாபரேட்டாக ஒரு வீடியோ பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் குரூப் ஏ எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி எழுதுறது இதை நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஆன்சர் ரைட்டிங்கை பற்றி ஒரு ஐடியா இருக்கலாம். சரி, ஆஸ் அ டீச்சர் ஆன்சர் ரைட்டிங்கான முக்கியமான கைட்லைன்ஸ், ப்ரொசீஜர், பாயிண்ட்ஸ் டு கீப் இன் மைண்ட், அது இல்லாமல் சில ஸ்ட்ராட்டஜிக் இன்புட்ஸ் இதெல்லாம் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம், யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதில் கண்டென்ட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கான்செப்சுவலாக கொடுக்கணும், நல்ல அனாலிட்டிக்கலாக கொடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமினேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எழுதணும். ஆனால் யூபிஎஸ்சியில் கான்செப்ட்ஸ் இதை பிரதானமாக வைக்கணும், அதோடு சேர்ந்து இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து கொடுக்கணும். குரூப் ஏ எக்ஸாமினேஷன் வரும்பொழுது இங்கேயும் அதே தான். ஆனால் இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அது இல்லாமல் குரூப் ஏ எக்ஸாமினேஷனில் முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாக பாயிண்ட்ஸை கொஞ்சம் நிறைய எழுதணும். இதுதான் யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம். ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ எக்ஸாமினேஷனுமே கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சு. இதை நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவேன். 2019 மெயின்ஸ் கேள்விகள் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்த கேள்விகளை விட பெட்டராகவே இருந்தது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைரெக்டாக கேள்விகள் வரும், இன்னுமே நீங்கள் நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ மெத்தடாலஜி, அப்ரோச் அண்ட் ப்ரொசீஜர் நம்ம பார்த்துருவோம். ஸோ முக்கியமான விஷயங்களை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி மாணவர்கள், நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் விஷயம் சிலபஸை எடுத்து பாருங்கள். மெயின் சிலபஸ் எடுத்து பேப்பர் 1, 2, 3 அதில் கொடுத்துருக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், டாபிக்ஸ் இதை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும். ஏன் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நிறைய மாணவர்கள் தங்களை அறியாமலேயே மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த சப்ஜெக்டையோ டாப்பிக்கையோ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாமல் இன்னொரு சப்ஜெக்ட் அல்லது இன்னொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து இதில் இறக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸ் பேப்பர் 1 அதில் இருக்கிற மாதிரியும் இருக்கும், எக்கனாமி இன்னொரு பேப்பர் 3 அதுலேயும் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இதில் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. சோஷியல் இஷ்யூ கேள்வியில் எக்கனாமி சம்பந்தமான நாலேஜை இறக்கிடுவார், எக்கனாமியில் வரக்கூடிய கேள்வியில் சொசைட்டி சம்பந்தமான நாலேஜை இறக்குவார். இப்படி எழுதுனீங்கன்னா மார்க் அடிவாங்க. அதே போல் எக்கனாமிக் ட்ரெண்ட், பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் இதுலேயும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸில் பாலிட்டிக்ஸை பற்றி இறக்கிடுவோம், பாலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸில் எக்கனாமிக் பற்றி நம்ம இறக்கிடுவோம். அதனால் இதை நம்ம பொறுமையாக கவனிக்கணும். எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி வருது, எந்த டாப்பிக்லேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கண்டென்ட் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கணும், தெளிவாக இந்த சப்ஜெக்ட்கான நாலேஜ் தான் இறக்கிருக்கணும். அதே போல் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்லாப்பிங்காக இருக்கும். ஜியாகிரஃபி கேள்வியில் முடிஞ்சிருக்கு ஜியாகிரஃபி தான் எழுதணும். என்விரான்மெண்ட்டில் என்விரான்மெண்ட் ஓரியன்டாக தான் எழுதணும். இது ரெண்டில் ஹெவியாக ஓவர்லாப் இருக்கும். இங்கேயும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சில மாணவர்கள் ஜியாகிரஃபி கேள்வி படிப்பாங்க, மேலோட்டமாக படிப்பாங்க, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி சில வார்த்தைகள் வரும், உடனே இன்னொரு சப்ஜெக்டான கண்டென்ட்டை உள்ளே இறக்கிடுவாங்க. இது ஆக்சுவலாக யூபிஎஸ்சிலையுமே நிறைய பேர் பண்ணுவாங்க. இதனால மார்க் ஹெவியாக அடி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அப்போ நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், லாக் பண்ணணும் சப்ஜெக்டை லாக் பண்ணுங்கள், டாப்பிக்கை லாக் பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு 2019 மெயின்ஸில் பேப்பர் 1ல் ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் கீழே வருது.
அனலைஸ் த மேஜர் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. 250 வார்த்தைக்கு எழுதணும், நிறைய எழுதணும். ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்ன்றதை பார்ப்பாங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் மெயினாக பாலிட்டியில் படிச்சிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ஆர்டிகல்ஸ்லாம் நிறையா அதில் ரீட் பண்ணியிருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பாலிட்டி சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இறக்கிடுவாங்க, மார்க் வராது. இது சோஷியல் இஷ்யூஸ், சொசைட்டி சார்ந்து தான் எழுதணும். ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இவங்க எந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதை தான் எழுதணும். அப்போது முக்கியமான டைமென்ஷன்ஸ் வச்சு பார்க்கணும். கல்ச்சரல் டைமென்ஷன், சோஷியல் டைமென்ஷன், எக்கனாமிக் டைமென்ஷன், பொலிட்டிக்கல் டைமென்ஷன், டிஸ்கிரிமினேஷன், பவர், இதெல்லாம் வச்சு நீங்கள் எழுதியிருக்கணும். ஒரு சில சோஷியல் ப்ராப்ளம்ஸ் பாலிட்டிக்ஸை வச்சு உருவாகும். இந்த மைனாரிட்டிஸை வச்சு ஒரு சில பேர் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் சேர்த்து எழுதணும். அப்போ அந்த சப்ஜெக்டான ஃப்ளேவர், எசன்ஸ் ரெண்டுமே உள்ளே இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேப்பர் 3, கிரேட் பிளைன்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. எந்த சப்ஜெக்ட் இது? இது வந்து ஜியோகிராஃபி சப்ஜெக்ட். கிரேட் பிளைன்ஸ் பற்றி கேட்குறாங்க. கிரேட் பிளைன்ஸ் எங்கே இருக்குது? நார்த் இந்தியாவில் இருக்குது. இண்டோ கேஞ்சடிக் பிளைன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் எழுதணும். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட், எக்கனாமின்ற வார்த்தை பார்த்துருவாங்க. என்ன ஆகிடும்னா எக்கனாமி ஸ்டஃபை உள்ளே இறக்கிடுவாங்க. அது பிளைன் ரீஜன், அதில் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை நம்ம கொண்டு வரலாம். கிரீன் ரெவல்யூஷன் 1960s ஆரம்பிச்சது. அதில் எந்தெந்த கிராப்ஸ் வந்துச்சு, அப்புறம் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு. இந்த மாதிரி சைடில் கொண்டு போயிடுவாங்க. இது ஜியோகிராஃபி ஃப்ளேவர் எசன்ஸ் தான் எழுதிருக்கும். அப்போது எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட்னு கேட்டாலும் எதனால் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட் அதை இறக்கணும் உள்ள. அந்த முக்கியமான அந்த லேண்ட்ஸ்கேப், டெரைன், அந்த காம்போனன்ட்ஸும் எழுதணும். பாபர், காடர், பாங்கர், டெராய் இதெல்லாம் எழுதிட்டு எப்படி எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் அதிகம், நிறைய ரிவர்ஸ் இருக்குது, அலுவியல் சாயில் இருக்குது, நிறைய கிராப்ஸ்க்கு அது ஃபேவரபுளாக இருக்கும், கிராப் டைவர்சிட்டி அங்கே அதிகம், இரிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கெனால் இரிகேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை அதுக்கப்புறம் கொண்டு வரணும். ரைட்டா? அடுத்து இப்போ நம்ம ஆன்சர் ரைட்டிங் உள்ள கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க, அப்படிலாம் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. யூபிஎஸ்சிலையும் இதே மிஸ்டேக் நடக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேள்வியை ஃபுல்லாக படிக்கிறத தாண்டி அந்த கேள்வியில் சில டாஸ்க் வேர்ட்ஸ் இருக்கும், அதாவது டைரக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்கஸ், எக்ஸ்பிளைன், கிரிட்டிக்கலி அனலைஸ், எலுசிடேட், ஷோ கேஸ், இந்த மாதிரி இருக்கும். இதிலே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொஷினை படிக்காமல் விட்டுடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஷினை படிக்கணும். இதை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில். கொஷினை படிங்க, எடுத்து படிங்க, 1 முறை படிங்க, 2 முறை படிங்க, 10 முறை படிங்க. நான் சொல்கிறது கேளுங்க, பிரமாதமாக மார்க் வரும். கேள்வியை படிக்க தான் புரியும். கேள்வி எந்த சப்ஜெக்ட்லேருந்து வந்திருக்கு, எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, கேள்வியோட டிமாண்டுனா நம்ம என்ன எழுதணும் அப்படின்ற ஐடியா அப்போ தான் கிடைக்கும். ரைட்டா? அதை டாஸ்க் வேர்டு முக்கியம்தான், ஆனால் அதை மட்டும் வச்சே ஆன்சரை பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்த கேள்வியை பார்க்கணும். பொதுவாகவே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வரும்பொழுது ஜென்ரலாக நீங்கள் வந்து விவரித்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், உள்ளே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த கேள்வியை ஒட்டுமொத்தமாக நீங்கள் புரிஞ்சாலே என்ன கண்டென்ட் வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஒரு சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். லிஸ்ட் த அவுட்கம்ஸ், ஹைலைட் த ப்ராப்ளம்ஸ், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், நம்ம எழுதிடலாம், பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிடலாம். மற்றபடி டிஸ்கஸ், எக்ஸாமின், கிரிட்டிக்கலி எக்ஸாமின், இல்லஸ்ட்ரேட் அப்படின்னாலே நம்ம வந்து விவரித்து எழுதணும். அப்போ இந்த வார்த்தையை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்தமாக கேள்வியை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டாலே உள்ள என்ன எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ ஆன்சர் எழுத போறீங்க. முதல்ல என்ன பண்ணணும்? கேள்வியை நல்லா புரிஞ்சு ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இது என்ன சார் இது ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங்? கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வியை உடைக்கணும். பிரேக்கிங் த கொஷன். கேள்வியை பிரேக் பண்ணால் ஆன்சரையும் பிரேக் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். எடுத்த உடனே கண்டென்ட்டுக்கு ஓடக்கூடாது. முதல்ல ஹெட்டிங் போடணும். முதல் ஹெட்டிங் தான் இன்ட்ரடக்ஷன்.
அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ஆன்சர் ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் பண்ணணும். புரியுதா? 150 வேர்ட்ஸ் அதுக்கேற்றது மாதிரி ஹெட்டிங்ஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஹெட்டிங்ஸ் 150 வேர்ட்ஸ் ஆன்சர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 250 வேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேள்வியினுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இதையும் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்க்கலாம். பேப்பர் 3ல 19th கொஷின், இந்தியன் எக்கனாமி அண்ட் கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் கீழே வருது. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இன் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். முதல்ல என்ன பண்ணணும், கேள்வியை படிக்கணும். ஒரு வாட்டி, 2 வாட்டி, 5 வாட்டி, 10 வாட்டி ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக படிங்க. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. அப்போது எது அந்த கேள்வியுடைய கோர்? ஃபிஸ்கல் பாலிசி. இதை தான் நான் எழுதணும். சப்ஜெக்ட் எக்கனாமி லாக் பண்ணணும். எக்கனாமி சப்ஜெக்ட், ஃபிஸ்கல் பாலிசி டாபிக். ஃபிஸ்கல் பாலிசி டாபிக், எக்கனாமி சப்ஜெக்ட். இதை தாண்டி நான் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். ஃபிஸ்கல் பாலிசி தான் கோர். அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபிஸ்கல் பாலிசி எப்படி இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் இதை குறைக்கிறதுக்கு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் வேலை செய்யுதுன்னு கேட்குறாங்க. புரியுதா? இப்போ மறுபடியும் சம்மரைஸ் பண்ணுங்கள். ஃபிஸ்கல் பாலிசி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இந்தியா போன்ற நாடுகள், இதில் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா, இந்த வருவாய் இதில் சமநிலை இல்லாமல் இருக்குல்ல, இதை எப்படி சரி செய்யுது? இவ்வளோதான். இதை இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபிஸ்கல் பாலிசி, இன்கம் இன்இக்வாலிட்டி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். இதை பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சது. அடுத்து ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். முதல்ல இன்ட்ரடக்ஷன் எழுத வேணாம். அந்த மெயின் கோர் என்ன, அதையே இன்ட்ரடக்ஷனாக போட்டணும். ஃபிஸ்கல் பாலிசி போட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். ஃபிஸ்கல் பாலிசி நத்திங் பட் இன்ட்ரடக்ஷன். இது 150 வேர்ட்ஸ் கொஷின். ஸோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதலாம். இவ்வளோ லைன்ஸ் எழுதணும், இவ்வளோ வார்த்தை எழுதணும் இல்லை, அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எழுதணும். ப்ராக்டிஸ் பண்ண அது கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஃபிஸ்கல் பாலிசி. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, இன் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் கேட்குறாங்க. அப்போ அடுத்த ஹெட்டிங் என்னவா இருக்கும்? பாடி ஆஃப் த ஆன்சர் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நம்ம இதை பற்றி சொல்லலாம். அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், இதில் இருக்கக்கூடிய இன்கம் இன்இக்வாலிட்டி, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், அது ரெண்டாவது ஹெட்டிங். ரெண்டாவது ஹெட்டிங்ன்றது இப்போ பாடி ஆஃப் தி ஆன்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ப்ரீஃபாக சொல்லுங்கள், ஏன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் இன்இக்வாலிட்டி இருக்குது, அதில் ஏன் நம்ம முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதா சொல்கிறது? இந்தியா மாதிரி நாடுகளில் இன்இக்வாலிட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் ரிச் நிறைய பேர் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் புவர் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஃபேக்ட்ஸை இறக்கி நீங்கள் அதை இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம். இன்கம் இன்இக்வாலிட்டி இருந்தால் நாட்டில் என்ன ஆகும், க்ரோத் இருக்குமா இருக்காதா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் உள்ளே சொல்லிடணும். அதுக்கப்புறம் மூணாவது ஹெட்டிங், ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இன் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி. இது மூணாவது ஹெட்டிங். இந்த மாதிரி உடைச்சிக்கணும். இந்த மாதிரி உடைச்சிட்டா ஈஸியாக உள்ள கண்டென்ட்டை ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கில் ஃபிஸ்கல் பாலிசிலாம் என்னன்னு சொல்லலாம். ஃபிஸ்கல் பாலிசினா என்ன சார்? பாலிசின்றது கொள்கை. ஃபிஸ்கல் பாலிசின்றது இந்த வரி வருமானம்லாம் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமான கொள்கை தான் ஃபிஸ்கல் பாலிசி. சிம்பிளாக சொல்ல போனால் டேக்ஸ், இதுதான் நீங்கள் சொல்லணும். ஃபிஸ்கல் பாலிசி யாரோட கண்ட்ரோல் இருக்குது? கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்குது. மானிட்டரி பாலிசி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்கோடைய கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த பேசிக் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போயிடணும். இன்இக்வாலிட்டி இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், அதில் கண்டென்ட்டை ஃபில் பண்ணுங்கள். கடைசியாக ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி, அதில் ஃபில் பண்ணணும். ரைட்டா? ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசியில் என்ன சொல்லணும், எப்படி கவர்மெண்ட் வந்து ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் போடுது, அதிகம் இன்கம் இருக்கவங்களுக்கு டேக்ஸை அதிகமாக விதிச்சுட்டு கம்மியாக இன்கம் இருக்கவங்களுக்கு கம்மியாக விதிக்குது, சப்சிடிஸ் தருது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்குது, டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்குது, இன்சென்டிவ் கொடுக்குது, இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ரைட்டா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த ஆன்சர். கண்டென்ட் ஃபில் பண்ணும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, முதல்ல கான்செப்டோட சேர்த்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். கான்செப்டுக்குள்ளேயும் ஃபேக்ட் இருக்கும், ஆனால் கான்செப்ட்ன்றது தான் அந்த கோர். அறிவு சார்ந்து கருத்தியல் சார்ந்து கொடுக்கக்கூடிய நாலேஜ் தான் கான்செப்ட். அதுக்குள்ளேயுமே ஃபேக்ட் வந்துடும். அடுத்தது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனுக்குள்ள டேட்டா, இன்ஃபர்மேஷன், ஸ்டாட்ஸ், இயர்ஸ், அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதணும். இதில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 2
கம்போனன்ட் இருக்கு கண்டென்ட்டுக்குள்ள. கான்செப்ட், ஃபேக்ட். முதல்ல கான்செப்டை எழுத பாருங்க, அதோட சேர்த்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை கொடுக்க பாருங்க. இதை மனசில் வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், அதாவது மனப்பாடம் சம்பந்தமான விஷயம், இதையே உள்ள இறக்கணும்னு பார்ப்பாங்க, கான்செப்ட் இல்லாமல் போயிடும். அப்போ இதில் கவனமாக இருக்கணும். கான்செப்ட் அதோட சேர்த்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அடுத்த விஷயம், ஆன்சர்ஸை வந்து கொஞ்சம் மல்டி டைமென்ஷனாக கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பல்வேறு கோணங்களில் ஆன்சரை இறக்கணும். அனாலிட்டிக்கலாக இருக்கணும். நான் சொன்னது போல் இப்போ யூபிஎஸ்சி லெவலுக்கு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்டாக இருக்கும் கேள்வி. சில பேர் மனப்பாடம் பண்ணி கூட சமாளிச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரி செய்ய முடியாது. நல்ல குவாலிட்டி ரிச் கண்டென்ட் நம்ம கொடுக்கணும். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் ஒரு கேள்வி நம்ம எடுத்துப்போம். பேப்பர் 1ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர். Discuss the various movements started by Gandhiji to draw the participation of mass into national movement. இதில் பார்த்தீங்கன்னா கேள்வியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டிஸ்கஸ் த வேரியஸ் மூமெண்ட். இப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ நடந்த முக்கியமான மூமெண்ட்ஸை பற்றி கேள்வி இருக்குது. யார் ஆரம்பித்தா? காந்திஜி ஆரம்பித்தார். எப்படி அந்த மாஸ் மூமெண்ட் வந்து நேஷனல் மூமெண்ட்டாக ஆச்சு, மக்கள் நிறைய பேரை சேர்த்து எப்படி அதை தேசிய அளவிலான மூமெண்ட்டாக மாற்றினாருன்னு கேள்வி. இதில் மாணவர்கள் ஜெனரலாக என்ன பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு மனப்பாடம் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதணும்னு பார்ப்பாங்க, அவசரப்படுவாங்க. எழுதணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை விட என்ன முக்கியம்னா கான்செப்ஷுவலாக எழுதணும். வேரியஸ் மூமெண்ட். வேரியஸ் மூமெண்ட்னா மூமெண்ட்டுடைய நேம் முடிஞ்ச வரைக்கும் நிறையா கூடன்னு அர்த்தம் இல்லை, பல்வேறு கோணத்தில் கூடன்னு அர்த்தம். விமன், இவங்க பார்ட்டிசிபேஷன் நிறைய மூமெண்ட் காந்திஜி நடத்தினார். ஃபார்மர் மூமெண்ட்டை நடத்தியிருக்காரு, பெசன்ட் மூமெண்ட் நடத்தியிருக்காரு, லேபர் மூமெண்ட்டை நடத்தினார். இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் நீங்கள் எழுதணும். கான்செப்டை கொடுத்துடணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கலாம். ஃபார்மர், பெசன்ட் மூமெண்ட், லேபர் மூமெண்ட், விமன் மூமெண்ட், இந்த மாதிரி கொடுத்துடணும். அதுக்கு கீழே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அந்தந்த ஹெட்டிங் கீழே அந்த மூமெண்ட்டுடைய பேர் அந்த வருஷத்தோட கொடுங்க. புரியுதா? அப்போ வந்து மல்டி டைமென்ஷனில் நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கணும். அது இல்லாமல் இந்த நேஷனல் மூமெண்ட்டை எதை வச்சு அவர் உருவாக்கினார் அந்த கான்செப்டை கொடுக்கணும். நான் வயலன்ஸ், சத்தியாகிரகா, இந்த ரெண்டு முக்கியமான ஐடியாலஜியை மக்களுக்கு அவர் எடுத்துகிட்டு போய் சேர்த்தார். அது இல்லாமல் பிரிட்டிஷை டைரெக்டாக எதிர்க்க முடியாது வயலன்ஸை வச்சு, அதனால் நாம் லீகல் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் அவர் நினச்சார். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஃபேக்டை உள்ளே நிரப்பணும். சம்பரன் சத்தியாகிரகா, கேடா சத்தியாகிரகா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், சிவில் டிசோர்டர் மூமெண்ட் சொல்லுங்கள், விமன் லீடர்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எழுதுங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. கண்டென்ட்டுக்குள்ள ஒரு சிங்கிள் இரலவெண்ட் பாயிண்ட் கூட இருக்கக்கூடாது. கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் எழுதிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஃப்யூச்சரில் ஒரு சிவில் சர்வெண்ட் ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், மென்டல் அலர்ட்னஸ் இருக்கணும். பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மினிஸ்டர் உங்களை கூப்பிட்றாரு, அட்வைஸ் கேட்குறாருன்னா ஒத்து கவனிக்கணும், தெளிவாக ஆன்சர் பண்ணணும். இதுதான் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஸ்கில் இருக்கான்ற செக் பண்ணுறது தான் அந்த எக்ஸாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்க நடப்பு செய்தியிலேருந்து மனப்பாடம் ஹெவியாக இருக்கும். நம்ம மைண்ட் என்ன சொல்லணும்னா, என் ஈகோவை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும்னு சொல்லுவோம். நான் நியூஸ் பேப்பரில் மனப்பாடம் பண்ணதை நான் எழுதி காட்டுறேன் பார்த்து நம்ம மனசு இழுக்கும். இங்கே நம்ம விழுந்துடக்கூடாது. கேள்விக்கான ஆன்சர் இருக்கணும். ஒரு பாயிண்ட் கூட இரலவெண்ட்டாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பாயிண்ட்டு ரெலவெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு எக்கனாமியில் ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க, கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷனை மட்டும்தான் நான் எழுதணும், ப்ளூ ரெவல்யூஷனை பற்றி எழுதக்கூடாது. யூரோப்பில் நடந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனை பற்றி எழுதக்கூடாது. ரீசெண்டாக ஒரு எமினன்ட் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் எழுதியிருக்கலாம், அதில் சில விஷயத்த சொல்லியிருக்கலாம். அதை நான் இங்கே எழுதக்கூடாது. கேள்விக்கான ஆன்சர் உள்ளே இருக்கணும். அதே நேரத்தில் கிரீன் ரெவல்யூஷன் சம்மந்தமாக முக்கியமான பாயிண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கணும், அந்த வேர்ட் லிமிட்குள்ளே. இப்படி எழுதிட்டாலே நமக்கு நல்ல ரேங்க் வந்துடும். அடுத்து ஃப்ளோ முக்கியங்க. பேசிக் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் அட்வான்ஸ்டு பாயிண்ட்டுக்கு போகணும். கிரீன் ரெவல்யூஷனை எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். கிரீன் ரெவல்யூஷன்னா என்னன்னு கேட்டால், இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த அக்ரிகல்ச்சரல் செக்டர் ஆர் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு, டு இன்க்ரீஸ் த productivity, to achieve food security, increase the income for the farmers, increase yield. இந்த மாதிரி
பேசிக் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பாயிண்ட்டுக்கு போகணும். எடுத்த உடனே அட்வான்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹை yielding வெரைட்டி சீட் IR8 அப்டெயின்ட் ஃப்ரம் மெக்சிகோ அல்லது அமெரிக்கான்னு எழுதுவாங்க. இப்படி எழுதக்கூடாது. ஸோ ஃப்ளோ அப்படிங்கிறது முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட்ஸை இறக்கணும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட்ஸை கான்செப்சுவல் பாயிண்ட்டை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இறக்கணும். உதாரணத்துக்கு கிரீன் ரெவல்யூஷன் கீழே இறந்துக்கும் போது நீங்கள் என்ன சொல்லலாம்னா ரீசெண்டாக கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் எதாக இருந்தால் சொல்லலாம். சம்படா யோஜனா அதை பற்றி சொல்லலாம். ஆப்ரேஷன் கிரீன்ஸ்ன்ற ஸ்கீம் இருக்குது, அதை பற்றி சொல்லலாம். தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் ஏதாவது ஸ்கீம் இருந்தால் அதையும் சொல்லலாம். கேள்வி டைரெக்டாக நேஷனல் லெவலில் இருக்குன்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் எழுதுங்க. கேள்வி ஓப்பன் என்னடா இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸே முடிஞ்சிருக்க கொண்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே கொஷின் ஓப்பன் என்னடா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சென்ட்ரல் ஸ்கீம்ஸை கொடுங்க. சென்ட்ரல் லெவலில் ரீசெண்டாக வந்த பாலிசி ஆக்ட் இனிஷியேட்டிவ் இதை கொடுத்துட்டு ஸ்டேட் லெவல்லையும் கொடுங்க. உதாரணத்துக்கு 2 முக்கியமான சென்ட்ரல் ஸ்கீம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஸ்கீமை தாங்க. ஆனால் கேள்வி டைரெக்டாக சென்ட்ரல் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் லெவலில் தருவாங்க. அதே போல் டைரெக்டாக ஸ்டேட் லெவல் கேள்வி ஸ்டேட் ஃபோக்கஸ்டாக இருக்குன்னா சென்ட்ரல் லெவல் ஸ்கீம்ஸ் அப்டேட்ஸ் இனிஷியேட்டிவ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணும். அடுத்து வேர்ட் லிமிட் நீங்கள் மிஞ்சக்கூடாதுன்றதுக்காக தான் டிஎன்பிசியை ப்ராப்பராக அந்த லிமிட்டை கொடுத்துட்றாங்க அந்த புக்லெட்டில். அதனால் இதில் பிரச்சனை இருக்காது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேர்ட் லிமிட்டையே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வேர்ட் லிமிட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் அதை விட முக்கியம் வந்து கண்டென்ட். உதாரணத்துக்கு 250 வார்த்தையில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க, கண்டென்ட் ரிச்சாக இருக்குது, 220 வார்த்தையில் முடிச்சா கூட பிரச்சனை இல்லை, நல்ல மார்க் வந்துடும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிச்சம் கொஞ்சம் இடம் இருக்குது அதை நான் நிரப்ப போகிறேன்னு இன்னும் 30 வார்த்தை எழுதுவாங்க. தேவையில்லை, பிரயோஜனம் கிடையாது. நேரத்தை வீண் பண்ணக்கூடாது, அடுத்த ஆன்சருக்கு போயிடணும். புரியுதா? ஸோ அளவு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும். இதை மனசில் வைங்க. அதே போல் இந்த வார்த்தைகளை எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அப்ராக்சிமேட்டாக வேர்ட் லிமிட் அடியர் பண்ணணும், இவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வந்து மீறக்கூடாது. ஒரு +or-5-10 ஓகே. ஒரு பேஜ்லேயே இப்போலேருந்தே நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அரௌண்ட் ஒரு 100 வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை உள்ள ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது அண்டர்லைனிங். தேவையில்லாமல் அண்டர்லைன் பண்ணக்கூடாது. ஹெட்டிங்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். கண்டென்ட்டுக்குள்ளே முக்கியமான கீவேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் பண்ணலாம், நிறைய பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது. இது சம்மந்தம் நிறைய மித்து ஃபேக் நியூஸ்லாம் இருக்குங்க நெட்டில், அதெல்லாம் நம்பக்கூடாது. உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஒன்றா டிஎன்பிஎஸ்சியினுடைய ரூல்ஸே பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தெளிவாக சொல்கிறாங்க, இந்த டெக்கரேஷன் ப்ரெசன்டேஷன் அந்த ஹேண்ட் ரைட்டிங் பியூட்டிக்குன்னு தனியாக ரிசர்வேஷன் கிடையாது. கண்டென்ட்டுக்கு தான் ரிசர்வேஷன். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி. நம்ம சும்மா டெக்கரேஷன் பண்ணுறதால அவங்களை ஏமாற்றி நம்ம மார்க்ஸ் வாங்க முடியாது. கண்டென்ட் நல்லா இருக்கணும், நீட்டாக இருக்கணும், பேசிக்காக அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கணும், ஃப்ளோ இருக்கணும். உதாரணத்துக்கு பாக்ஸ் போடணும்னு சொல்லுவாங்க, அதான் இன்ட்ரடக்ஷனுக்கு. பாக்ஸ் போடலாம், போடாமலும் போகலாம். பாக்ஸ்க்காக மார்க் இல்லை, கண்டென்ட்டுக்கு தான் மார்க். பட் ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். பாக்ஸ் போடலன்னா கூட இந்த ஃபஸ்ட் ஹெட்டிங்கை ப்ராப்பராக அண்டர்லைன் பண்ணுங்க. ரைட்டா? 2 பென் யூஸ் பண்ணலாம். கண்டென்ட்டுக்கு ப்ளூ யூஸ் பண்ணலாம். அண்டர்லைனிங் ஹெட்டிங்ஸ் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு பிளாக் யூஸ் பண்ணலாம். நிறைய பென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அந்த கிரையான் ஸ்கெச்சஸ் எல்லாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் டயக்ராம். டயக்ராம் தேவையான இடத்துல போடணும். தேவையில்லாமல் டயக்ராம் வரைஞ்சி நேரத்தை வீண் பண்ணக்கூடாது. மெயினாக எந்த சப்ஜெக்ட்ஸ் டாபிக்ஸ்க்கு டயக்ராம் தேவைன்னா ஜியோகிராஃபிக்கு தேவை, எங்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கோ வரையணும். சயின்ஸுக்கு தேவை, என்வாயன்மெண்ட்டுக்கு தேவை. எக்கனாமியில் ஒரு சில பேசிக் ஃபார்முலாலாம் இருக்கும், அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. மற்றபடி தேவையில்லாமல் வரையக்கூடாது. வரையும் போது கூட நீட்டாக வரைங்க, சிம்பிளாக வரைங்க. நிறைய பேர் தேவையில்லாமல் இந்தியா மேப்பை மறுபடியும் வரைவாங்க, பண்ணாதீங்க. தமிழ்நாடு ஜியோகிராஃபி கல்ச்சர்லலாம் கேள்வி வருதுன்னா சிம்பிளாக ஒரு மேப்பை வரைஞ்சி அதில் மார்க் பண்ணக்கூடும். ஆனால் கிளியராக லேபிள் பண்ணணும். நிறையா லேபிள் பண்ணி இன்ட்ரிகேட்டாக போடக்கூடாது. உதாரணத்துக்கு ஜியோகிராஃபியில் கேள்வி வருதுன்னு வைங்களேன். ஜியோகிராஃபியில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக கேள்வி வருது, டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சரல் ரீஜன்ஸ் இன் இந்தியா அப்படின்னா இந்தியா மேப் ரஃபாக ஒரு 4 மேப் போடலாம். ஒரு 10 செகண்டில் வரைஞ்சிடணும். போட்டுட்டு ஒரு ரீஜனையும் ஒரு மேப்பில் அப்படியே டிபிக் பண்ணலாம். சிம்பிளாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும். இடத்த ரொம்ப அடையக்கூடாது. இப்போ ஒரு 4 மேப் போடுறீங்கன்னா அந்தந்த ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டோடு சேர்த்து சைட்லேயே சின்னதாக வரைஞ்சி போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் வரைங்க. தேவை இல்லைன்னா வரையக்கூடாது. சில பேர் இந்த
பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ், எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சம்மந்தமாக வந்திருக்கும் கேள்வி. அதிலெல்லாம் டயக்ராம் தேவையில்லாமல் வரைவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்து ஃப்ளோ சார்ட், டேபுலர் காலம், ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் கொடுக்கணுமா? இதுவும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய டவுட். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து இருக்கும். ஒத்துக்கவனிங்க. ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அதாவது இந்த பை சார்ட், பார் டயக்ராம், ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா டிஸ்கிரிப்டிவாக எழுதுறதுக்கு பதிலாக ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கும், நேரம் மிச்சமாகும், தெளிவாக இருக்கும், அழகாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. டிஸ்கிரிப்டிவாகவும் எழுதிட்டு ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷனும் கொடுத்தீங்கன்னா நேரம் தான் வீணும், அதுக்காக தனியாக மார்க் வராது. புரியுதா? இதை மனசில் வைக்கணும். அதே போல் பாயிண்ட்டாக எழுதணுமா இல்லை பேராகிராஃப்ஸாக எழுதணுமா? இன்ட்ரடக்ஷனில் எடுத்தோன்னா பாயிண்ட் போடாதீங்க, பேராகிராஃபாக எழுதுங்க. உதாரணத்துக்கு 250 வார்த்தை ஆன்சர்னா இன்ட்ரடக்ஷன் அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 வார்த்தை வருதுன்னு வைங்க, அது 2 சின்ன பேராகிராஃபாக உடச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பேராகிராஃபாக எழுதும்போது கூட லாங் பேராகிராஃபாக எழுதாதீங்க, ஸ்டோரி நாவல் மாதிரி எழுதாதீங்க, உடச்சு எழுதுங்க. பாடி ஆஃப் த ஆன்சர் இங்கேயுமே அனலைஸ் பண்ணுற மாதிரி நல்லா இன்டெப்த்தாக கான்செப்ட்ஸ்லாம் எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கேயுமே பேராகிராஃப் யூஸ் பண்ணுங்கள், இங்கேயுமே பேராகிராஃபாக உடச்சு எழுதுங்க. உதாரணத்துக்கு 250 வார்த்தை ஆன்சர், மொத்தம் 3 ஹெட்டிங் போடுறீங்க இன்ட்ரடக்ஷனாக சேர்ந்து அப்படின்னா இன்ட்ரடக்ஷனில் 2 ஸ்மால் பேராகிராஃப், பாடி ஆஃப் த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கில் ஒரு 3 ஸ்மால் பேராகிராஃப், பாடி ஆஃப் த ஆன்சரில் செகண்ட் ஹெட்டிங்கில் ஒரு 3 ஸ்மால் பேராகிராஃப். இந்த மாதிரி நீங்கள் உடச்சிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம், முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு இல்லை. ரைட்டா? எல்லாத்துக்கும் பாயிண்ட் போடணுமானா வேண்டாம். கண்டென்ட்டுக்கு பாயிண்ட் வச்சு எழுதுனா பெட்டராக இருக்கும்னா நீங்கள் போடலாம். உதாரணத்துக்கு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்லேயே நீங்கள் எழுதுறீங்கன்னு வைங்களேன், அந்த டைமென்ஷனை நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக போடலாம். 1 2 3ன்னு போட்டுருங்க. 1 2 3ன்னு போடுறது பெட்டர். ஓகேவா? இப்போ அந்த காந்திஜி நேஷனல் மூமெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு டைமென்ஷன், விமன் மூமெண்ட், லேபர் மூமெண்ட், ஃபார்மர் மூமெண்ட், ஒன்றுக்கு 1 2 3ன்னு போட்டலாம். ரைட்டா? இது வந்து சப்ஜெக்டிவ் தான். எது நமக்கு பெட்டராக இருக்கோ, கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் போட்டலாம். அதே போல் ஸ்கீம்ஸை லிஸ்ட் பண்ண சொல்கிறது, இனிஷியேட்டிவ்ஸை லிஸ்ட் பண்ண சொல்கிறது, ப்ரொவிஷன்ஸை லிஸ்ட் பண்ண சொல்கிறது, லிஸ்ட் அட்வான்டேஜஸ், லிஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், கிவ் சம் சஜஷன். இங்கேயும் நீங்கள் வந்து நம்பரிங் போட்டலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸாக தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸில் வந்துடும். எடுத்த உடனே நீங்கள் ரிஜிடாக இப்படி தான் ஒரு டெம்ப்ளேட் வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்ரீயாக இருங்க, மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. அடுத்தது கன்க்ளூஷன். 150 வேர்ட்ஸ் ஆன்சரில் ஷார்ட்டாக கொடுங்க கன்க்ளூஷன். 250 வேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் எலாபரேட்டாக தரலாம். இங்கேயுமே சப்ஜெக்டிவ் தான், இவ்வளோ லைன் இவ்வளோ வார்த்தையெல்லாம் கிடையாது. கன்க்ளூஷன் எழுதணும் அவசியம் இல்லை, வே ஃபார்வர்ட்னு தரலாம். அதர் சொல்யூஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு நீங்கள் தரலாம். இல்லை கன்க்ளூஷனை கூட தரலாம், தப்பு இல்லை. ஆனால் கன்க்ளூஷனில் எழுதுகிற கண்டென்ட் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாடி ஆஃப் த ஆன்சர் எழுதுனதே மறுபடியும் எழுதுவாங்க. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு ஃபைன் ஃப்ளோ இருக்கணும். ஏற்கனவே வர்ற பாயிண்ட் மறுபடியும் சொல்லக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும் கன்க்ளூஷன்? ஒரு முடிவிரைவாக இருக்கணும். எனவே, ஏனெனில், ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வியூவை நீங்கள் தரலாம். இங்கேயுமே அந்த வியூ பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது, சப்ஜெக்ட் சம்மந்தமாக தான் இருக்கணும். புரியுதா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிரீன் ரெவல்யூஷன் எடுத்துங்களேன். கிரீன் ரெவல்யூஷனில் நீங்கள் கன்க்ளூஷன் தரீங்கன்னா என்ன தரலாம்? ஃப்யூச்சரில் இந்தியாவில் நாம் கிராப் ஈல்டை ஃபோக்கஸ் பண்ணணும், கிராப் டைவர்சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும், அலைடு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் கோஆப்ரேஷன் இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கோஆப்ரேஷன் இருக்கணும், கோஆப்ரேட்டிவ்ஸ், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அது இல்லாமல் இந்த ரூரல் பேங்க்ஸ், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணால் க்ரீன் ரெவல்யூஷன் பிரமாதமாக நடைபெறும் அப்படின்னு எழுதலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இப்படி கன்க்ளூஷன் கொடுங்க, பெட்டராக இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிக்கக்கூடாது, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை மனசில் வைங்க. சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கல்ல, இன்னொரு சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் எழுதக்கூடிய முக்கியமான பாயிண்ட்லாம் நீங்களும் எழுதிருக்கணும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அவரை விட நீங்கள் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கணும், ஃப்ளோ இருக்கணும், கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் இன்டெப்த்தாக எழுதிருக்கணும், மல்டி டைமென்ஷனாக எழுதிருக்கணும், கொஞ்சம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தரணும், அவ்வளோதான். ஏற்கனவே நல்லா எழுதுகிற ஒருத்தரை விட ஒரு ஆன்சருக்கும் நீங்கள் ஒரு பாயிண்ட் பெட்டராக எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னா 6 மார்க் வரும்.
3 பேப்பர்ல 6 மார்க் வந்துச்சுன்னா அவரை விட 35 மார்க்கில் போய் நிற்பீங்க. இவ்வளோதான் வித்தியாசம். அவருக்கு 40வது ரேங்க் வருதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு, மற்றவங்க எல்லாரை விட நான் பிரமாதமாக எழுதுறேன்னு சொல்லி கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இரலவெண்ட்டாக இருக்கும், சம்மந்தமே இருக்காது. மற்றவங்க எழுதுகிற பேசிக் பாயிண்ட் இதில் இருக்காது. இவர் நிறைய மனப்பாடம் பண்ணி படித்து அதெல்லாம் எழுதணும்னு பார்த்துருப்பாரு. ஆனால் கண்டென்ட்டை அவர் வெரிஃபை பண்ணியிருக்க மாட்டார். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆன்சர்ஸை நீங்கள் வீட்டில் எழுதி உங்கள் ஆன்சர்ஸை நீங்களே பாருங்கள். இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. என் ஆன்சர் நானே பார்த்தா அது நல்லா இருக்குமோ இல்லையோ, முதல்ல பாருங்கள். அதே போல் எடுத்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணாதீங்க. உங்கள் ஓன் கொஷினை ஃப்ரேம் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சார் ஓன் கொஷினை ஃப்ரேம் பண்ணுறது? இப்படி கேட்குறதே தப்பு. இப்படி கேள்வி வந்தாலே அவங்க ஆல்ரெடி மற்றவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். சிம்பிளான எக்ஸாம்பிளுங்க, பாலிட்டி எடுத்துங்க. பாலிட்டியில் எக்ஸிக்யூட்டிவ்னு எடுத்துங்களேன், உங்களால் எழுத முடியாதா? டிஸ்கஸ் அபவுட் த எக்ஸிக்யூட்டிவ் அட் த யூனியன் லெவல் இன் இந்தியா. ஏன் உங்களால் எழுத முடியாது? ஈஸியாச்சு. நம்ம எழுத மாட்டோம், இதுதான் பிரச்சனை. நம்ம ஈகோவை மீண்டு எழுதணும். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யார் வரா? எழுதணும். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி எழுதணும். அதில் ஹெட் ஆஃப் ஸ்டேட் யார், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் யார், அதில் முக்கியமான ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி எழுதணும். அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, இந்தியா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் இஸ் அ பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி எழுதுங்க. அதை எழுதிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போங்க. டைரெக்டாக அட்வான்ஸ் கொஷின் போனீங்கன்னா மைண்ட் டெலிவர் பண்ண கஷ்டப்படும். உங்கள் மைண்டுக்குள்ள நாலேஜ் இருக்கும், வெளியே டெலிவர் ஆக கஷ்டமாகும். புரியுதா சொல்கிறது? அப்போ பேசிக்கான கொஷின் எழுதும்போது கண்டென்ட் பக்காவாக வந்துடும். அந்த கண்டென்ட்டை அடுத்தது அட்வான்ஸ் ஆன்சர் கொண்டு போயிடும். அப்போது அட்வான்ஸ் ஆன்சருக்குள்ளேயும் கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இதை பண்ணணும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓன் கொஷின் எழுதி ஆன்சர் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினை மாடலாக வச்சு அதுக்கப்புறம் உங்கள் ஓன் கொஷினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். உதாரணத்துக்கு போன வருஷம் பாலிட்டியில் கேள்வி ஹைகோர்ட்டை பற்றி வருதுன்னா, இந்த வாட்டி நீங்களே சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ஒரு கேள்வி எழுதி நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். நீங்களே பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அதை ப்ளூ பிரிண்ட்டாக வச்சு நீங்களே கேள்வி ஃப்ரேம் பண்ணலாம். ரெகுலராக டெஸ்ட் எடுங்க. நான் எப்பயுமே அட்வைஸ் பண்ணுறது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு தான் சொல்லுவேன். நிறைய அகாடமிஸ் எடுக்காதீங்க. அகாடமி போகிறது உங்கள் இஷ்டம். ஃப்ரீயோ பெய்டோ இல்லை ஒரு மென்டர் கிட்ட போகிறீங்களோ அது உங்கள் ஃப்ரீடம். ஆனால் நிறைய எடுக்காதீங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் முக்கியம். இந்த குவாலிட்டியை விட்டுட்டு குவான்டிட்டிலேயே நீங்கள் விரட்டினீங்கன்னா அதில் யூஸ் இருக்காது. அதே போல் ஃபீட்பேக் வாங்கணும். அகாடமிக்கிட்டேயோ இல்லை மென்டர்கிட்டயோ யாராக இருந்தாலும் சரி, ரெகுலராக ஃபீட்பேக் வாங்க. அந்த ஃபீட்பேக்கை அப்ளை பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அப்படிங்கிறது முக்கியம். இந்த வீடியோ எங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.